ஹேடா மிஸ் இன்னைக்கு டேக் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். எனிமீஸ் டு லவ்வர்ஸ். இது ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் கிம் ஒயன். உங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரூடு சாஃப்ட்டு எல்லாமே கலந்த ஒரு பர்சன். அண்ட் நீங்கள் ஸ்கூலோட டாப்பர். ஸோ நீங்கள் 12th படிச்சுட்ருக்கீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் ஸோ நம்ம கிம் டயாங். ஸோ அவருமே உங்கள் கிளாஸ் தான். அவருமே டாப்பர். ரெண்டு பேருக்கும் எலியும் பூனையுமா சண்டை இருக்கும். இட்ஸ் லைக் டாம் அண்ட் ஜெரி. அண்ட் இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன் மார்னிங் நீங்கள் எந்திரிச்சிட்டு ஸ்கூலுக்கு காலையிலே படித்து முடிச்சுட்டு சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்ட் ஜென்ஸியோட கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ போயிட்டுருக்கையிலே ஜென்ஸு கேட்குறா, என்னடி எல்லாமே படிச்சிட்டியா? எல்லாமே படிச்சிட்டேன்டி. இன்னைக்குள்ள டெஸ்ட்டுக்குள்ள அது எல்லாத்தையுமே படிச்சிட்டேன். கண்டிப்பாக நான் தான் இந்த டெஸ்ட்டில் சென்டம் வாங்குவேன். அந்த டேவை கண்டிப்பாக சென்டம் வாங்க விட மாட்டேன். எதுக்குடி அவங்கிட்டே எப்போ பார் போட்டிக்கு நிற்கிற? போட்டிலாம் ஒன்றும் இல்லை. டாப்பர்னா ஒரு இது வரும்ல, ஒரு போட்டின்னு வரும். யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அப்புறம் நான் கம்மியாக மார்க் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோவேன், அதை வச்சு அவன் ஓட்டேன்னு சாவடிச்சிருவான். என்னை இரிட்டேட் பண்ணுற பர்சனே அவன் தான் அந்த ஸ்கூல்லையே. அவனுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சென்டம் வாங்கி காட்டுவேன் பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவள் சரி நீங்கள் எப்போ பாரு இப்படி தான் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த டாக்கை விட்டுறா. அப்பயிட்டே அந்த சீனில் என்ட்ரி ஆகுறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டுருக்கீங்க. அப்பயிட்டே என்னாடி படிச்சிட்டியா என்ன மாமனை பார்த்துட்டு அப்படியே திருப்பிக்கிட்டு போகிற? ஹே என்ன நினச்சிட்ருக்க? யாருக்கு யார் மாமா? இங்கே பாரு, கொஞ்சமாச்சும் டீசெண்டாக பேச கற்றுக்கோ. டீசெண்டாவா? நானா? ஓகே. என்ன மேடம் சென்டம்லாம் வாங்க போகிற மாதிரி என்னமோ பேசிகிட்டே வர்றீங்க உங்கள் ஃப்ரெண்டோட. நான் உன்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கேனா? நீ தாண்டி என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறீங்க. இப்போ பாரு, நான் பாட்டு கிளாஸ் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நீ தான் இப்படி லூஸ் மாதிரி வழி மறித்து பேசிகிட்ருக்க. நீ தான் இரிட்டேட் பண்ணுற. ஹோ அப்படியா? என் பேர் அடிபட்டுச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்கேல, அதனால தான் கேட்டேன். என்னை பற்றி யார் பேசினாலும் யாராக இருந்தாலும் கேட்பேன். கேட்கணுன்னா கேட்குற மாதிரி கேட்கணுட்டே. மாமா ஈமானு சி படிக்கிற பையன் மாதிரியா பேசிகிட்டு இருக்க? ஓ படிக்கிற பையனா? அப்படி பேசக்கூடாதா என்ன? சரி போ, இந்த வீராப்பு மயிரெல்லாம் டெஸ்ட்டில் காட்டு போ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்து முறைச்சிட்டே போயிடுறீங்க. ஏன்னா இவங்கிட்ட வாய் கொடுத்தா நம்ம இன்றைக்கி வாய் எடுக்க முடியாது. ஸோ டாக் நீண்டுட்டே தான் போகும், வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிடுறீங்க. இது டேயோட ஃப்ரெண்டு. ஸோ டேவை பார்த்து, ஏன்டா மச்சான் அவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கிட்ட அவகிட்ட எப்போ பாரு சண்டைக்கு வம்புக்கு போயிட்டே இருக்க? அதுவும் மச்சான் சும்மா ஜாலியாக இருக்க பத்தியா, டென்ஷன் ஆகுறத பார்த்தா அப்படியே எனக்கு குள்ளுன்னு இருக்கு. அப்படியா? அடுத்தவங்களை டென்ஷன் பண்ணி பார்க்குறது உனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாடா? ஆமாம், அவன் கோவப்படையில் அழகாக இருப்பா. நோட் பண்ணேன்னா தெரியும். என்னது அழகாக இருப்பாளா? அப்போது என்னமோ பெரிய எனிமி மாதிரி பேசிகிட்டு இருப்பேன் போதும். ஆமாம், அது பேசுறது தான். மற்றபடி பிடிக்காமலாம் இருக்குமா என்ன? பிடிக்காம இருக்கு. இப்போ பாரு, இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 6 months ஸ்கூல் ஓவர் ஆகிடும். அவகிட்ட 10 வருஷம் கழிச்சு உனக்கு பிடிச்சவங்க யாருன்னு கேட்டா ஸ்கூல் லைஃப்பில் அவள் சொல்ல யோசிப்பா யாரை சொல்கிறதுன்னு. இதே உனக்கு பிடிக்காதவங்க யாரு அப்படின்னு கேட்டால் அவள் ஃபஸ்ட்டு என் பேர் தான் சொல்லுவாள். ஏன்னா அவளை நான் எப்போதும் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். பிடிக்கலன்னு அவளுக்கு அப்படியே ஆள் மனசில் அப்படியே பொதிஞ்சிடும் என் பேர் கிம் டயாங், எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு. அப்போ பாரு, 10 வருஷம் கழிச்சு என் பேர் கிளியராக ஞாபகம் இருக்கும். இப்போ ஃப்ரெண்டு பேரை போய் கேட்டான்னு வச்சுக்கோமே, 10 வருஷம் கழிச்சு அவன் யோசிப்பா எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு. அதான் மச்சான், லவ்வரை விட எனிமியை தாண்ட சீக்கிரமாக மறக்க மாட்டாங்க. அதான் நம்ம அப்படியே ஒரு இது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைமும் அவளுக்கு டென்ஷன் ஆகும்போது அவளுக்கு அப்படியே அட்டி மனசில் பற்றி எனக்கு கிம் டயாங் அப்படின்னு. அதனால தான் அவளை வம்பழுத்துட்ருக்கேன். மற்றபடி எனக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போல டேயோட ஃப்ரெண்ட் கேட்குறாரு, ஆமாம் இப்போ 10 வருஷம் கழிச்சு அவன் உன் பேர் சொல்லி உனக்கு என்ன மச்சான் அதில் கிடைக்க போகுது? ஒன்றுமே இல்லை. அதுவா
ஒன்றுமே இல்லைதான், அந்த சண்டாளி மனசில் என்ன இருக்கோ என்னவோ அது எனக்கு தெரில. ஆனால் என் மனசில் ஒன்று இருக்கு மச்சான். கண்டிப்பாக அவகிட்ட ஒரு நாள் சொல்லுவேன். இப்போது ஏதோ ஒரு வெட்டி வீராப்பா பேசிகிட்டு இருக்கேன் அவன் முன்னாடி. ஆனால் அப்படியே சில டைமத்தில் அவளை பார்க்கல சும்மா ஒரு மாதிரி மெர்சலாயிருதுல. என்னடா கரடி பயிலே, போக போக இன்னமும் அவள் அழகாக வர்ணிச்சு பேசிகிட்டு இருக்க. அதுவா, எதுக்குடா அதையெல்லாம் தோண்டிட்டு இருக்க? தோண்டியனா வந்துட்டே தான் இருக்கும். சரி வா, கிளாஸ்க்கு போகலாம். என்ன மேடம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்னமோ சென்டம் போடுவேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கா. சரி பாடுறி, உன்னால் முடிஞ்ச அளவு பாடுறி அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் சென்டம் போட்டாலும் போடலனாலும் அவளை வம்பு எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ்க்கு வராரு. நீங்கள் அவரை பார்க்கவுமே அப்படியே திரும்பிடுறீங்க. சனியத்தில் இவன் கிளாஸில் போய் நான் வந்து சேர்ந்த பாரு, என்ன சொல்லணும், எப்போ பாரு இவனே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஷோ இரிட்டேட் ஆகுது அந்த ஃபேஸை பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டே வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அவர் உங்களே பார்த்து நினச்சி சிரிச்சுட்டு அவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பெல் வந்து அடிச்சிருது. டீச்சருமே வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமே எல்லாருமே நோட்டு, பென்னு, பேப்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு தனித்தனியாக டெஸ்ட்டுக்கு வந்து உட்காந்துட்டீங்க. நீங்கள் வெளியில தான் போய் வந்து உட்காடுறீங்க. ஸோ நீங்கள் வெளில போவோமே டேயுமே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு பின்னாடி வந்து உட்காடுறாரு. நீங்கள் மனசுக்குள்ளே இவனுக்கு என்னதான் இப்போ வேணும், எவ்வளவோ இடம் இருக்கு, எங்கே போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டே வந்து உட்காடுறீங்க. அவருமே வந்து டெஸ்ட் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வந்து பொறுமையாக நீட்டாக வந்து எழுதிட்டு இருக்கீங்க. அவர் கொஞ்ச நேரத்தில் டெஸ்ட்டை வந்து எழுதி முடிச்சுட்டு ஸோ டைம் வந்து பார்க்குறாரு. இன்னுமே வந்து 20 minutes இருக்குது. என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுதி முடிச்சுட்டு, இப்போ போர் அடிக்குமே, சரி முன்னாடி இருக்கோல வம்பளிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாலேருந்து ஸ்கேலை வச்சு உங்கள் முதுவை வந்து இது சுரண்டாரு. நீங்கள் திரும்பி வந்து பார்க்குறீங்க. என்னட்டே உனக்கு பிரச்சனை? ஜஸ்ட்டு கூப்பிட தானடி செஞ்சேன், ஏன் இப்படி வல்லுன்னு விழுகிற? எதுக்கு கூப்பிட்றேன்னு தான் கேட்குறேன். அதுவா, டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன், சும்மா போர் அடிக்குது அதான் பேசலாம்ட்டேன்னு. என்னது போர் அடிக்குது பேசலாம்னா? போயிட்டு நோட்டை போயிட்டு மிஸ்டர் சப்மிட் பண்ணிவிட்டு போய் எங்கேயாச்சும் உட்காரு. சும்மா என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு மூஞ்சடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அவர் வந்து சொன்னே இல்லாமல் திரும்படி கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கவா? நான் எதுக்கும் உன்கிட்ட பேசிட்டு இருக்கோம், எதுக்கிட்டே என்ன டென்ஷன் பண்ணுற? இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உள்ளே போய் மேம்கிட்ட சொல்லி கொடுத்துருவாமா. என்னடி 12th படிக்கிறடி, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி மேம்கிட்ட சொல்லிடுவேன், சார்கிட்ட சொல்லிடுவேன்னு. சின்ன பிள்ளையாடி நீ அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் தலையிலே வந்து அடிச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ப்ளீஸ் நான் கெஞ்சு வேணா கேட்டுக்கிறேன்டா, டிஸ்டர்ப் பண்ணாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி அவர் டெஸ்ட் எழுதி முடிச்சுக்கிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துருக்காரு. அப்புறம் வந்து மேம் வந்து நோட்டை வந்து டேட்டை வாங்கிடுறாங்க. ஸோ டேமே எழுந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு. நீங்களுமே கொஞ்ச நேரத்துலேயே வந்து டெஸ்ட் எழுதிட்டு மேம்கிட்ட வந்து நோட்டை வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ எல்லாருமே வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. கிளாஸில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போல ஒரு ப்ரொஃபஸர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஸோ லாஸ்ட் இயர் அப்படிங்கிறனால நாங்கள் டூர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இந்த டூர்லாம் எதுக்குடி, அங்கே போகிற அந்த 2-3 நாளுக்கு அழகாக உட்காந்து படித்தா ஒரு சாப்டர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அவள் வந்து சொல்கிறா, மச்சான் லைஃப்னா கொஞ்சமாச்சும் என்ஜாய்மெண்ட் இருக்கணும், ஒரு மெமரிஸ் இருக்கணும்டி. நாங்கள் 12th லாஸ்ட்டில் இந்த மாதிரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2-3 நாள் அப்படி என்னத்தை நீ கிழிக்க போகிற? நீ நினச்சா உடனே எல்லாத்தையும் படிச்சிருவ, அதெல்லாம் இல்லை, நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. டே வந்து அப்பப்போ உங்களை பார்த்துட்டு ஸோ அப்படியே வந்து சார் சொல்கிறதையுமே வந்து கவனிச்சிட்ருக்காரு. அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு பிரேக் விடுறாங்க, நீங்கள் வெளியில் வர்றீங்க. அப்போலட்டே நில்றி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராரு. நீங்கள் மனசுக்குள்ளே ஐயோ ஆரம்பிச்சிட்டான், ஒரு இன்டர்வல் கூட நிம்மதியாக போக விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிட்டே பார்க்குறீங்க. ஒயன் சார் சொன்னதை கேட்டியா? டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே கன்ஃபார்ம் போகிறோம், ஓகே? நீ சொன்னா நான் கேட்கணுமா? போகிறேன்னா நீங்களாம் போங்க, நான் வரல.
நீ வரேன்னா கண்டிப்பாக நான் போக மாட்டேன். என்னடி இதெல்லாம் ஒரு இங்கே பாரு, சும்மா நார்மலாக உன்னை அப்பப்போ வம்பிழுக்கிறதா, அதுக்காக டூருக்கு கூட வரமாட்டியா என்ன? வரமாட்டேன். நீ வரேன்னா கண்டிப்பாக வரமாட்டேன். சும்மா ஸ்கூலில் இரிட்டேட் பண்ணுறது பத்தாதுன்னு அங்கேயும் வந்து ஏதாவது எரிச்சலை கலப்புற மாதிரி பண்ணிட்டு இருப்ப. அங்கே எல்லாரும் ஒரு பீஸ்ஃபுல்காக போயிட்டு இருக்காங்க, அங்கே போயும் ஒரு இரிட்டேஷன், அது கூட என்னால் இருக்க முடியாது. ஸோ நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. அவர் வந்து நீங்கள் இப்படி சொன்னதுன்னு நினச்சி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயோ வரமாட்டாலும் ஒரு வேளை எப்படியாச்சும் இவ்வளோ வர வச்சாகணுமே, இல்லை நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்காக இப்படி சொல்லிட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி யோசிச்சுட்டு அவர் வந்து போயிடுறாரு. நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியில் வரையில் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறா, என்ன மச்சான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ அவன்கிட்ட இப்படி சொல்லிட்டு வர, அப்போ வரமாட்டியா? அவனுக்காக சொன்னேன்டி, இப்போ அவன் அதை நினச்சி பிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு டூரில் வந்து ஒரு டைம் பாஸ் வேணும்ல, அதுக்கு கண்டிப்பாக நான் வரணும். அப்போ தான் அவன் என்னை இரிட்டேட் பண்ணி அவன் சந்தோஷமாக இருப்பான். அதுக்காக தான் அவன் வந்து கேட்குறான். சும்மா சொல்லியிருக்கேன், இப்படி பிச்சுக்கிட்டே தெரியட்டும், கடைசியாக வேனில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பேசிட்டு வந்து கிளாஸ்க்கு வந்து போகிறீங்க. கிளாஸில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இல்லை. ஸோ அப்போலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சரி இர்றி நான் வந்துடுறேன், கேன்டீன் வரைய போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறா. நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு ஸோ அடுத்த பீரியட்குள்ளது என்னவோ அதை உட்காந்து படிக்கிறதுக்காக புக்கை வந்து தேடுறீங்க. அப்போட்டே வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஹே பேப்ஸ், என்னடி இன்டர்வல் கூட சும்மா இருக்க மாட்டியா, உடனே படிக்க உட்காடுற? நானும் உன்ன மாதிரி தான் இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி படிச்சுட்டு இந்த மாதிரி புக்கை தூக்கிட்டே தெரியல. பட் எப்படி என்னோட நீ எப்போதுமே மார்க் கம்மியாகவே எடுக்கிற, 1 மார்க் 2 மார்க் 1/2 மார்க்கு கூட கம்மியாக தான் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி வந்து கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து, இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நீ ஏதாச்சும் வில்லங்க பண்ணி மார்க் வாங்குவ, நான் அப்படி கிடையாது, நான் படித்து வாங்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ படிக்காம நான் இவ்வளோ மார்க் வாங்குறேன்னு நீ சொல்கிற? ஆமாம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கையிலேயே வந்து ஸோ கிளாஸ் பெல் வந்து அடிச்சிடுறாங்க, எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போலாம் வந்து மிஸ்மே உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஏண்டா இப்போ பாரு 2 பேர் இப்படி அடிச்சுட்டு விழுந்துட்டே இருக்கீங்க? மேம் நானும் ஒன்றும் பண்ணல, அவள் தான் சும்மா ஏதாச்சும் ஒன்று பேசி வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். அவனைதான் சொல்கிறேன், அவன் தான் ஏதாவது பேசி நீ வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான், எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்டே இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க? மேம் நான் ஜஸ்ட் அவகிட்ட நார்மலாக தான் பேச போவேன், அவள் தான் என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுவா, அதுக்கு நான் என்னமா பண்ணுறது? நான் எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி அவ கூடயும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் அவள் அப்படி பேசுறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து நடிக்கிறாரு. நீங்க அவரை கண்டுக்கவே இல்லை. நீங்க வாய்க்குள்ளேயே இவன் சரியான ஃப்ராடு, எப்பெல்லாம் போய் பேசுறான், இவனா வந்து வம்பழுத்துட்டு இவனா ஏதாவது சொல்லிக்கிட்டு ஃப்ரெண்டாக ட்ரை பண்றானா, இவன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படியே வந்து அந்த டே வந்து போகுது. இந்த ஈவினிங் வந்து ஆகுது. நீங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வந்து வச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து முன்னாடியே வந்து கிளம்பிட்டா. ஸோ உங்கள் அப்பா வந்து ஹாஃப் டேலே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. நீங்கள் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு ஸோ கிளாஸை விட்டு வெளியில் வர்றீங்க. அப்போல வந்துட்டே வாசலில் நிற்கிறாரு. நீங்கள் அவரை கண்டுக்கவே இல்லை. இவன் எதுக்கு இப்போது எப்போ பாரு பின்னாடியே வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு முன்னாடி நடந்து போகிறீங்க. அவர் பின்னாடியிலேருந்து ஹே நில்றி, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கண்டுக்காத மாதிரி போயிட்டுருக்க, நான் கண்டவங்களையும் கண்டுக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை அப்படின்ட்டு திரும்பி பார்க்காம சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. அவர் டக்குன்னு வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் தட்டி விடுறீங்க. என்னட்டே ஆச்சு? நானும் ரீசன்ட் டேஸாக பார்த்துட்ருக்கேன், உன்னோட பிஹேவியர்ஸ் எதுவுமே சரியில்லை, என்ன நினச்சிட்ருக்க? கையை வந்து பிடிக்கிற? ஹே கையை தானடி பிடிச்சேன், இன்னும் இடுப்பு பிடிச்சி கிள்ன மாதிரி இந்த கொதிக்கிற? ஓ அந்த தைரியம் வேற இருக்கோ அவனுக்கு? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பிஹேவியர்ஸ் எதுவுமே சரியில்லை, நீ தள்ளியேறு. எதுக்கு நீ சும்மா சும்மா கூப்பிட்டு வம்பிழுத்துட்டே இருக்க? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ தாண்டி பிரச்சனை, நீ மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. நான் என்ன பண்ணேன்? ஏதாச்சும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணனா? டிஸ்டர்ப் பண்ணல, நீயா வந்து டிஸ்டர்ப் பண்ணலதான், ஆனால் உன்னோட நினைப்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கே, நான் என்ன பண்ணுறது? நினைப்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா?
ஏன் நினப்பு எதுக்கு உனக்கு வரணும்? அதாண்டி நானும் கேட்குறேன், உன் நினப்பு எதுக்குடி எனக்கு வரணும்? ஷோ, உனக்கு என்னதான் பிரச்சனை? இந்த என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டே எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்போ பாரு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே. நான் உன்னை இரிட்டேட் பண்ணவே இல்லை, நீ அப்படி நினைக்கிற. நான் சும்மா பேச வந்தாலும் இவன் இரிட்டேட் பண்ணுறதுக்காக தான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆள் மனசில் வச்சுருக்கிய, அதனால தான் உனக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஏன்டி எப்போ பாரு என்னை பார்த்து இப்படி சும்மா முறைச்சிட்டே இருக்க? ஆனால் நீ முறைக்கிறது கூட என்னை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? என்னவோ தெரிலடி, என்னமோ பண்ணுற அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து, என்னட்டே போவும் பேச்சே சரியில்லையே, என்ன நினச்சிட்ருக்க? உன்னையே தான் நினச்சிட்ருக்கேன் 24 hours தெரியுமா? என்னையே தான் நினச்சிட்ருக்கியா? ஆர் யூ மேட்? நீ என்ன பைத்தியமா? ஆமாம், அவன் மேலே பைத்தியம். எப்படி வந்துச்சுன்னே தெரில. எப்பட்றா இவன் மேலே உனக்கு லவ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கே கொஷின் ரைஸ் ஆகுது. என்னது லவ்வா? என்ன லவ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு 12th என்னை விட அதிகமாக மார்க் வாங்க பார்க்குறேன். எப்படியாச்சும் லவ் தான் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு கன்வின்ஸ் பண்ணி லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னோடய ஸ்டடீஸை ஸ்பாயில் பண்ணி நீ அதுலேருந்து மார்க் வாங்க ட்ரை பண்ணுற. ஐ எம் ரைட்? சீ, என்ன நீ எச்சையாக நீ நினச்சிட்ருக்க? ஆமாம், நீ அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு பச்சையாக தெரியுது. அது என்ன பச்சையாக தெரியுது, கலர்ஃபுல்லாக தெரியலையா? இங்கே பாரு, சும்மா இப்படி மொக்க காமெடி பண்ணிட்டு இருக்காத. நான் கிளம்புறேன், எங்கள் வீட்டை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. உங்கள் கையை மர பிடிக்கிறாரு. இத்தனை வாட்டிகிட்டே சொல்கிறது, என்ன பிரச்சனை இப்போ உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கல. அவர் சடனாக உங்களுக்கு கிஸ் பண்ணிடுறாரு. அவரோட சடன் ஆக்ஷனில் நீங்கள் அப்படியே ஃப்ரீஸாக நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன பண்ணுறான், இவன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸ்கூல் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது, யாருமே இல்லை. ஸோ அந்த ஃப்ளோர்லேயுமே யாருமே கிடையாது. நீங்கள் டக்குனு ரியாலிட்டிக்கு ஸோ அவரை தள்ளி விட்டுறீங்க. உங்களுக்கு அழுவையெல்லாம் வருது. நீங்கள் அவரை பார்த்து, நீ இப்பெல்லாம் பண்ணுவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கலட்டே. எப்போ பாரு ஏதாச்சும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம் நினச்சேன். ஆனால் என் பெர்மிஷனே இல்லாமல் என் ஃபர்ஸ்ட் கேஸ் இப்படி நாசம் பண்ணிட்டியல்ல. உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ், அடுத்தவங்க ஃபீலிங்ஸே புரியாதுல்ல. எப்போதும் உன் சந்தோஷத்துக்காக தான் நீ எல்லாமே பண்ணுவ, அப்படி தானே? ஏன் இப்படி பண்ண? அவனுக்கு நின்று இத்தனை நாள் பதில் சொன்னேன்ல, எனக்கு இது தேவைதான். இனிமே மூஞ்சில் கூட முழிக்காத. இனிமேல் படிப்பு விஷயத்தில் கூட உன் கூட நான் போட்டி போடவே மாட்டேன். சி, மூஞ்சில் முழிக்காத. உன்னை நினச்சாலே எனக்கு அசிங்கமாக அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூலை விட்டு அழுதுகிட்டே வெளியில் போகிறீங்க. ஸோ நீங்கள் சொன்ன வேர்ட்ஸ்லாம் அவ்வளோ ஹர்ட் ஆகுது. அவருக்கே அவர் மேலே கோவம் வருது. கொஞ்சமாச்சும் உன் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம்லடா, ஏன்டா அப்படி பண்ண? பாரு அழுதுட்டு போகிறா. இப்போதும் இரிட்டேஷனாக மூஞ்ச வச்சுட்டு திட்டிக்கிட்டே போகிறவ இப்போ அழுதுட்டு போகிற ஃபர்ஸ்ட் டைம். ஏண்டா அப்படி பண்ணுற? அவசரத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு அவகிட்ட நாளைக்கு காலில் விழுந்தாது சாரி கேட்கணும் கண்டிப்பாக, யார் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு யாரு கூடயுமே பேசல. உங்களுக்கு இதே தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அவருக்குமே ரொம்பவே கில்ட்டி ஆகுது, இப்படிலாம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ டே உங்களுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் நீங்கள் வரவே இல்லை. ஸோ ஜென்சிமர் தான் வர்றா. ஸோ அப்போ அவர் கேட்குறாரு, எங்கே ஒயன் வரலையா? அது டே அவள் வரலன்னு சொன்னா, அவளுக்கு ஃபீவரா? என்ன சொல்கிற? ஆமாம், ஏன் திடீர்னு உனக்கு என்ன அவன் மேலே அக்கறை? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இத்தனை நாள் வந்துட்டு இருந்தாளே, திடீர்னு லீவ் போட்டா, ஸ்கூலுக்குலாம் ஒரு நாள் லீவ் போடாமல் வருவாளே, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சேடாக போயிட்டு உட்கார்றாரு. அவருக்கு அந்த டேவே ஒரு மாதிரி ரொம்பவே சேடாக போகுது. இப்படியே டேஸ் போகுது. நீங்கள் 3 days-ஆக ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவர் கால் மெசேஜ்லாம் பண்ணுறாரு, பட் நீங்கள் பார்க்கவே இல்லை. போச்சு, அவளுக்கு ரொம்ப முடியல போல்.
ஏன்டா அப்படி பண்ணி தொலைச்ச, எப்படி இருக்கா என்னன்னு தெரிலையே, இவங்க வேற டூர்னு சாகடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ சாட்டர்டே நைட் வந்து ஆகுது. 2-3 டேஸ் வந்து ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து சொன்னாங்க, பட் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அவர் ரொம்பவே சேடாக வந்து டூருக்கு வந்து கிளம்புறாரு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கேட்குறாங்க, டே ஏன்டா அப்படி இருக்கேன், ஏன்டா அப்படி இருக்கேன்னு. பட் அவர் யாருக்கிட்டேயுமே இதை பற்றி வந்து ஷேர் பண்ணவே வந்து இல்லை. ஸோ அவர் வேனில் வந்து ஏறிட்டு சும்மா சைலண்ட்டாக வந்து உட்காந்துருக்காரு. ஜன்னல் சீட்டில் உட்காந்து வந்து வாசலை பார்த்துட்ருக்காரு. ஐ மீன் அந்த ரோடு, அந்த இடத்த வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ நிறைய வேன்ஸ்லாம் வந்து இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ சாங்ஸ்லாம் வந்து ஓடுது. நிறைய பேர் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. வைபு. ஸோ வைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி ஆகுறீங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு நம்பலை, அவர் கண்ணே அவர் நம்பலை. கண்ணை தேய்ச்சிட்டு நல்லா வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து வண்டியில் ஏறிட்டு, ஸோ வேனில் ஏறிட்டு வாசக்கிட்ட வந்து நிற்கிறீங்க. அப்போல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வர்றா. அவர் சர்ப்ரைஸ்டாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் யதார்த்தமாக வந்து திரும்பும்போது டேவை பார்க்குறீங்க. அப்படியே 2 பேருமே சைலண்ட்டாக வந்து பார்த்துக்கிறீங்க. ஸோ அவர் பார்க்கையில உங்களுக்கு வந்து அன்றைக்கி கிஸ் பண்ண ஞாபகம் தான் வருது. நீங்கள் சடனாக அந்த சைடு வந்து திரும்பிடுறீங்க. அப்போல டேக்கு வந்து இப்படி தான் தோணுது. ஃபீவர்னு சொன்னால் வந்துட்டா, அப்போது ஸ்கூலுக்கு இனிமேல் ரெகுலராக வந்துடுவா. ஐ திங்க் அவளுக்கு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் இந்த ட்ரிப்பில் அவகிட்ட சாரி கேட்டு அவளை சமாதானப்படுத்திருட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே அவர் நினச்சிக்கிறாரு. கரெக்டாக வந்து மேம் வந்து டே வந்து எங்கே உட்காந்துருக்காரு, ஸோ அதுக்கு முந்தின சீட்டில் தான் உங்களை உட்கார சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, மேம் வேறு சீட்டு இல்லையா? இல்லைடா, ஸோ அவங்கவுங்க செட் பண்ணி உட்கார வச்சாச்சு, இந்த 2 பேருக்கு இருந்தால் சீட்டு, சும்மா உட்காருங்க. என்ன டே பின்னாடி உட்காந்துருக்கான், ஏதாச்சும் வம்பல் பண்ணு பார்க்குறியா? டே உனக்கு கொன்றுவேன், அவகிட்ட ஏதாச்சும் வம்பல் எடுத்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீன்னா. அப்போ டே சொல்கிறாரு, மேம் இல்லை நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மேம் போயிட்டு முன்னாடி உட்காந்துடுறாங்க. நிறைய பேர் வந்து சாங்ஸ் போட்டு வந்து ஆடிக்கிட்டே வர்றாங்க. பிள்ளைட்டே வந்து ஒரு சின்ன லெட்ரு மாதிரி உங்கள் மேலே தூக்கி போடுறாரு. உங்கள் ஃப்ரெண்டுமே வந்து ஆடிட்டுருக்கா. அந்த லெட்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஐம் சாரி ஓயன், ஐம் ரியலி சாரி, அன்றைக்கி அந்த மாதிரி நான் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. நீங்கள் அதை அப்படியே கிழிச்சு அந்த சைடு வந்து போட்டுறீங்க. இதெல்லாம் அவர் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கையில உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறா, வாடி 2 டான்ஸ் ஆடுவா. எனக்கு அதெல்லாம் இல்லை, டான்ஸ்லாம் ஆட தெரியாது, நீங்கள் ஆடுங்க. என்னடி இப்படியே இருக்க, லாஸ்ட் வருஷம் வச்சான் ஸ்கூல்லையே, இதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி வந்து இழுக்கிறா. ஸோ நீங்களுமே சும்மா வந்து இப்படின்னு தான் ஆடிட்டுருக்கீங்க. ஸோ சடனாக வந்து பிரேக் போடவும் வந்து எல்லோரும் பின்னாடி வந்து முன்னாடி விழுந்துருவோம்னு சொல்லிட்டு முன்னாடி ஒருத்தர் வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. எல்லாருமே பின்னாடி பேக்வேர்டில் வந்து விழுகிறாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து கால் வந்து ஸ்லிப் ஆகிட்டு, ஸோ அப்படியே நீங்கள் விழ போகிறீங்க. டே வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் ஆடிட்டு இருந்ததை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவர் லாஸ்ட் சீட்டில் தானே வந்து உட்காந்துருக்காரு. டக்குன்னு வந்து உங்களை வந்து பிடிச்சிடுறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சைடு எல்லோரும் வந்து கொஞ்சம் இருட்டு, அந்த லைட்டிங்லலாம் வந்து உங்கள் 2 பேரும் வந்து தெரியல. அவர் அப்படியே உங்களுக்கு ஹிப்போடு சேர்த்து வந்து பிடிச்சிருக்காரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் ரொம்பவே ரைஸ் ஆகுது. அவர் இவ்வளோ வந்து பக்கத்தில் வந்து பார்க்கல. ஸோ அன்றைக்கி கிஸ் பண்ணது உங்களுக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் வருது. நீங்கள் சடனாக தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிக்க பார்க்குறீங்க. பட் மறையுமே பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா வேன்னால் வந்து வண்டி போயிட்டே இருக்கனால நம்மளால் பேலன்ஸ்டாக வந்து எந்திரிக்க முடியாது ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல். அப்போலாம் அவர் சொல்கிறாரு, இருடி ரொம்ப அவசரப்படாத இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ்டாக வந்து உங்களை எழுப்பி நிற்க வர்றாரு. அவர் அப்படியே பின்னாடி நிற்கிறாரு. அப்போலாம் உங்கள் ஃப்ரெண்ட், என்னடி இப்படி நின்றுட்டே இருக்கா, ஆடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட சொல்கிறா. நீங்கள் டேவே பார்த்துட்ருக்கீங்க, அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்போல நீங்கள், இல்லடி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்கள் பிளேஸில் வந்து உட்காடுறீங்க. அப்போலாம் ஒரு சடனாக உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகுது. எப்போதுமே அவர் உங்கள் பக்கத்தில் வரும்போது, உட்காரும்போது, பேசும்போது உங்களுக்கு இரிட்டேட் தான் ஆகும். இப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அப்போலாம் அவர் சொல்கிறாரு, ஐம் சாரி ஓயன், ஐம் ரியலி சாரி, அன்றைக்கி நான் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது, எல்லாத்தையும் உங்ககிட்ட பொறுமையாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கணும், ஐம் சாரி
அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நான் அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போல்லாம் அவர் கேட்குறாரு, ஃபீவர் எப்படி இருக்குது? ஃபீவரா? ஃபீவர்லாம் இல்லையா எனக்கு. அப்போது உன் ஃப்ரெண்ட் ஃபீவர்னு சொன்னால் அப்படி தான் ஸ்கூலில் சொல்ல சொன்னேன். அப்போது உனக்கு அந்த அதிர்ச்சியில் காய்ச்ச கூட வரலையாடி? ஆ அதெல்லாம் வரல. ஓ ஓகே. ஓ ஃபர்ஸ்ட் கேஸ் இப்படி ஸ்பாயில் ஆகிடுச்சின்னு நினைக்காத. எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. நீ அப்படி நினைக்கிற உன்னோட மார்க் இதாக போயிடும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உடனே முடிவே சொல்ல வேணாம். நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். 5 years 6 yearsக்கு அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அவர் ஷாக்கடாக பார்க்குறீங்க. 5 years 6 yearsா? புரியலை நீ எந்த மீனிங்கில் சொல்கிறேன்னு. அதுவா, இப்படி போகிற மாதிரி போவோம். காலேஜ் ஆளுக்கு ஒரு மூலையில் படிப்போம். பட் நீ என்ன பண்ணுற நான் என்ன பண்ணுறேன்னு நம்ம 2 பேருக்குள்ளேயும் தெரியணும். பேசிப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் சொல்லுவோம், உனக்கு என்னை அப்பவும் பிடிச்சிருந்துச்சின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நான் மாற மாட்டேன், எனக்கு நீ தான் வேணும். இல்லட்டே நீ இப்போ இப்படி சொல்கிற, அந்த 6 yearsல நீ சேஞ்ச் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆக மாட்டேன், எனக்கு நீ தான் வேணும். ஆனால் கடைசி வரையும் நீ என் கூட கான்டாக்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீ என்ன பண்ணுற, எங்கே போகிற வர்ற அப்படின்னு எனக்கு தெரியணும். என்னை ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது இப்போ உடனே உன் லவ்வை அக்செப்ட் பண்ணணும்னு நீ சொல்லலை. ஆஹா, நான் அப்போல்லாம் சொல்லலை. டைம் எடுத்துக்கலாம், லவ் வேண்டாம், மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்போல்லாம் அவர் சொல்கிறாரு, இப்போ சரின்னு சொல்லிட்டு காலேஜ் போனதுக்கப்புறம் வேறு வேணாச்சும் ப்ரப்போஸ் பண்ணால் பிடிச்சிச்சு அப்படி இப்படின்னு லவ் பண்ணுன்னு வையேன், உன்னையும் கொன்றுவேன் அவனையும் கொன்றுவேன் நானும் செத்துருவேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வாயடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியல. நான் இப்போ சும்மா மிரட்டுறதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காத, நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்ன, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ அப்போல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. என்னைக்கா இருந்தாலும் நீ என்னவள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போயில நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி உனக்கு 6 yearsக்கு அப்புறமும் என் மேலே லவ் இருக்கும்? ஆமாம், இப்போ பாரு நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் அடிச்சுட்டு விழுவோம். அது எப்படி உனக்கு திடீர்னு என் மேலே லவ் வந்துச்சு? திடீர்னுலாம் ஒன்று மண்ணு வரல, அது ரொம்ப நாளே ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு டைமும் உன்னை பார்க்கல ஒரு மாதிரி டர்ன்னு ஆகிடும். ஷோ இவளா, இவன்டா வர்றா, மனசை கழிக்கிறதுக்குன்னே முன்னாடி நிற்கிறான்னு. என்ன செய்கிறது, அந்த மாதிரி சொல்லி விடுற மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே கெத்தா உன்னை சரவெழுத்துட்டு வம்பெழுத்துக்கிட்டு உன்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இத்தனால இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என் ஃபீலிங்ஸ் என்னாலே அடக்க முடியல. அதான் சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னேன். பட்டுன்னு என் வார்த்தைகளை கொட்டினேன், பொச்சுன்னு முத்தம் கொடுத்துட்டேன். அது என்னன்னா, சொன்னது கூட பெருசாக இல்லை, முத்தம் கொடுத்தது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. சரி அதெல்லாம் விடு, புருஷன் நான் தானே கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து, புருஷனா என்ன இஷ்டத்துக்கு மாற்றிட்டே இருக்கியா? ஹே என்னடி, 5-6 வருஷம் கழிச்சு என்னை தான் கல்யாணம் பண்ண போகிற, அப்படின்னு நான் உன் புருஷன் தானே. அது கல்யாணம் நடக்கையில பார்த்துக்கலாம், நீ இப்போ எந்திரிச்சு போ, யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் நினச்சிப்பாங்க. நினைக்கட்டும், காலேஜ் ஃபுல்லாக சொல்லிடுவேன், ஸ்கூல் ஃபுல்லாக சொல்லிடுவேன், நீ படிக்க போகிற காலேஜ் ஃபுல்லாக சொல்லிடுவேன், காலேஜ் நான் படிக்க போகிற காலேஜ் ஃபுல்லாக சொல்லிடுவேன், வீட்லேயும் சொல்லிடுவேன். 5 வருஷம் கழித்து நீங்கள் அவங்க வீட்டில் போயிட்டு பொண்ணு கேட்குறீங்க அப்படின்னு. அதே மாதிரி நீயும் யாரையும் லவ் பண்ணக்கூடாது, என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், புரியுதா? நான் எதுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு பிடிச்சா தானே பண்ண முடியும். அது எப்படி பிடிக்காம இருக்கும்? உனக்கு பிடிச்சிருக்கு சொல்ல மாட்டேற. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னா எனக்கு உன்னை பிடிக்கும்னு? இல்லை, இத்தனை நாள் வரையிலும் உனக்கு என்னை பார்க்க இரிட்டேட்டாக இருக்கும். இப்போது நர்வஸாக இருக்குல்ல, ஒரு மாதிரி திக்கி பேசுகிறல்ல, எப்போதும் திமுறா பேசுவ, இப்போ திக்கி பேசுகிற. அப்போது இதுலேருந்தே தெரிலையா? ஹே இது என்ன புது வம்பு,
எந்திரிச்சு போடா, சும்மா ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருக்காம அப்படிங்கிறீங்க. அப்போ அவர் இந்தா தெரியுதே, ஓப்பனாகவே தெரியுதே, பேச முடியாமல் பதில் சொல்ல முடியாமல் எந்திரிச்சு போக சொல்கிற. ஐயோ சாமி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? அதுவா, என் லவ்வை இப்பயும் அக்செப்ட் பண்ணுறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கோ. இல்லை இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு நீ நினைக்கிற, அது எனக்குமே நல்லா புரியுது. அப்போது இப்போதைக்கு விட்டுருவோம், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து யோசிக்கிறீங்க. சரி எப்படியும் அந்த 5 வருஷத்துக்குள்ளே மாறிடும், சும்மா வந்து பீலா விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ப்ராமிஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அப்புறமும் இதே லவ் என் மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் இது போதுமே, இது போதுமே, எனக்கு இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சேஃபாரு, மாமா பின்னாடி தான் உட்கார போகிறேன், ஏதாச்சும் தேவைன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போய் வந்து உட்காந்துடுறாரு. நீங்கள் அவர் போனதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்து ப்ரீத் பண்ணுறீங்க. இப்படிலாம் பேசுவானா, எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த மாதிரிலாம் பேசுவான்னு. உண்மையாகவே லவ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே வந்து விட்டுடுறீங்க. இப்படியே வந்து டேஸஸ் வந்து போகுது. ஸோ ஸ்கூலுமே வந்து முடிஞ்சிருது. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் டேவை பார்க்கவும் இல்லை, காண்டாக்டுமே வச்சுக்கல, நம்பரை வந்து உஷாராக மாற்றிடுறீங்க, இன்ஸ்டா ஐடி இது எல்லாத்தையுமே வந்து மாற்றிடுறீங்க. ஒரு காலேஜில் வந்து சேர்றீங்க, நல்லா வந்து படிக்கிறீங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து முடிக்கிறீங்க. நீங்கள் சுத்தமாக டேவை வந்து ஞாபகம் வச்சிக்கவே வந்து இல்லை. ஸோ ஜாயின்மே வந்து பண்ணிடுறீங்க ஒரு கம்பெனியில். ஸோ நல்லா ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் கல்யாண பேச்சு இந்த மாதிரி வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 23 வயசாகுது. 1 fine day சண்டே நீங்கள் வீட்டில் வந்து இருக்கீங்க, உங்கள் அப்பா எல்லாருமே வந்து இருக்காங்க. காலிங் பெல் வந்து யாரும் அடிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் காலிங் பெல் யாரும் அடிச்சுட்டே இருக்காங்க, செத்த கதவு திறங்க. ஏண்டி அதையும் நான் தான் செய்யணுமா? அப்பாவும் பொண்ணு உட்காந்துருக்கீங்களே, யாராச்சும் 2 பேரில் போய் திறந்தா என்ன? இந்த வீட்டில் எனக்கு மட்டும்தான் 24 hours வேலை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மா புலம்பிகிட்டே போயிட்டு கதவை வந்து திறக்கிறாங்க. நீங்கள் யாருமா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கேட்டுட்டு ஏட்டு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா டே வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு அவர் ஃபேஸ் அடையாளமே வந்து தெரியலை. நீங்கள் எந்திரிச்சிட்டு யாருமா அது அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்போ அவர் கிம்டயாங் ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ அவர் பேரை சொல்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு போய் நிற்கிறீங்க. கிம்டயாங்கா, என்ன ஆள் அடையாளமே தெரியாமல் மாறிட்ட? நீ கூட தான் மாறிட்ட பத்தியா, என் ஞாபகமே இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வந்து சிரிக்கிறாரு. சுபம், என்ன கடைசியில் கல்யாணத்தில் போய் முடிப்பீங்கன்னு பார்த்தா, ஸோ லாஸ்ட்டாக இப்படி முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கக்கூடாது. ஸோ எனிமீஸ் டூ லவ்வர்ஸ், நான் எப்படியோ அப்படி இப்படின்னு யோசிச்சு வந்து முடிச்சிட்டேன். அண்ட் வந்து நான் புது ஃபோன் வந்து மாற்றிட்டேன்டா. ஸோ அதனால இந்த ஃபோனில் இவன் வேறு, அதனால் இந்த ஃபோனில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கிணறுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து எனக்கு கேட்குது. இல்லை இது வந்து ரொம்ப தெளிவாக கேட்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் முன்னாடி வச்சுருந்தது ஓட்ட ஃபோன்னால ஓரளவு கேட்டுச்சு போல். இதனால ஃபுல்லாக வந்து தெளிவாக, ஸோ பக்கத்தில் தூரமாக நின்று பேசுறது வரைக்கும் கிளியராக கேட்குது. அதுவும் இல்லாமல் ஃப்ரைடேயில், ஸோ வீக்கெண்ட் வந்து வந்துருச்சு. இன்றைக்கி வந்து எவருமே ஸ்கூலுக்கும் வந்து போகல, எல்லாருமே வந்து லீவை போட்டாங்க. அதனால் வந்து கத்திக்கிட்டே இருக்கான், அவனுக்கு சொன்னாலும் புரியாது, கத்திக்கிட்டே இருக்கான். என்னால் இதுக்கு மேலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து புரியும் நான் நினைக்கிறேன் என்னோடய சிச்சுவேஷன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக போட்டிருந்த இதில் வந்து பெரிய மாதிரி பேசியிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக ஜங்குக் டேஸாக தான் இருக்கும் போல். ஃபுல்லாக ஜங்குக் ஒன் ஷாட் அண்ட் எஃப்எஃப்னு பெரிய மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். பட் நான் இந்த வீக்கு போடவே இல்லை. ஸோ வீக் வந்து எண்டாகிற டயத்தில் தான் வந்து போடுறேன். ஃபோன் மாற்றினால எனக்கு அந்த செட்டிங்ஸ் இது பண்ணுறதுக்கு நெட்டு வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு. சரி 5 days ஆகிடுச்சு, நம்ம கன்ஃபார்ம் இன்றைக்கி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கூப்பாட்லேயும் வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜங்குக் ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த நியூ தம்ப்நெயில் நான் நல்லா எடிட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பாய் பாய், லவ் யூ.